So hi, welcome back to my another video and another story. Okay, so டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு முக்கியமான லெசன் வந்து சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. பிகாஸ் ஜெனரலி எல்லா அப்பாவுமே அப்படிதான். அவங்களோட லைஃப்ல என்ன நாலேட்ஜ் அவங்க கெயின் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே சீக்கிரமா அவங்களோட பையனுக்கு வந்து சொல்லி தரணும். ஸோ தட் அந்த பையன் வளரும்போதே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப நாலேட்ஜபிளா, ரொம்ப லைஃப்ப வந்து எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாரியான ஒரு நோக்கத்தோட வளரணும் அப்படின்னு நெனைக்கிற அப்பாக்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையனுக்கு வந்து ஒரு அழகான லைஃப்னா என்ன அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டோன் வந்து அவங்க கையில குடுக்குறாங்க. ஓகே இந்த ஸ்டோன நீ என்ன பண்ணு, எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல வந்து யார்கிட்டனா காட்டு. ஸோ லைக் வாங்குறவங்க கிட்ட காட்டு. ஸோ எவ்வளோ விலை சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் வந்து சரிப்பா ஓகே அப்படின்ட்டு போறான். போயிட்டு மார்க்கெட்ல வந்து நெறைய பேர் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டயே ஒரு கடையில போய் குடுக்குறான். அண்ணா இந்த மாரி எங்க அப்பா வந்து லைக் ஒரு ஸ்டோன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ ரேட் போகும்ன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அந்த கடைக்காரன் வந்து அந்த ஸ்டோன பார்த்துட்டு, "என்னப்பா இது ஒரு ரூ. 2 போகும்பா" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பையன் அவங்க அப்பாகிட்ட ஓடி வந்துட்டு, "அப்பா இந்த கல்லு வந்து ரூ. 2 போகுமாம்பா" அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஓகே, ஓகே, ஃபைன். சரி இப்ப நீ என்ன பண்ணு, ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு போ. ஸோ அந்த ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ்லாம் வந்து வேல்யூ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பையன் சரிப்பா ஓகே நான் அங்கேயும் போய் பார்க்குறேன்ட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் கிட்ட போயிட்டு, ஸோ அந்த கடையில வந்து குடுக்குறான். இந்த கல்லோட ரேட் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த ஸ்டோன வந்து வாங்கி டெஸ்ட் பண்றாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்தா வந்து கொஞ்சம் ப்ரீஷியஸா இருக்கு. ஸோ எப்படியும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ₹20,000 குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஸோ உடனே என்ன பண்றான், அவங்க அப்பாகிட்ட ஓடி வரான். "அப்பா இந்த ஸ்டோனுக்கு வந்து ₹20,000 குடுக்கலாம்னு சொல்றாங்கப்பா. செம" அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா வந்து, "ஓகே, ஓகே வெயிட். ஸோ ஒண்ணும் முடியல" அப்படின்ட்டு லாஸ்ட்டா ஒரே ஒரு இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடம் என்னன்னா மியூசியம். ஸோ ரொம்ப ரேர் பீஸஸோட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்க போயிட்டு காமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவனும் போறான். போயிட்டு ஒரு மியூசியம்ல காட்டுறான். ஸோ அந்த மியூசியம்ல அத டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, "திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கைண்ட்." ஸோ இந்த மாரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது. இதோட வொர்த் மோர் தென் ₹2,00,00,000 அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட லைக் மயக்கம் வர அளவுக்கு ஒரு ஷாக்கு. ஸோ உடனே அந்த ஸ்டோன வாங்கிட்டு அவங்க அப்பாகிட்ட வந்து சொல்றான், "அப்பா இந்த கல்லு ரொம்ப ரேரஸ்ட் கைண்டாப்பா. ஸோ மோர் தென் 2 குரோர்ஸ் வொர்த் அப்படின்னு சொல்றாங்கப்பா" அப்படின்னு சொல்றான் ரொம்ப ஆச்சரியமா. ஸோ அப்பா வந்து அப்பதான் இந்த மோரல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "ஓகே இதுதான் நான் உனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ஸ்டோன் மாரி தான் வந்து நீ உன்னோட லைஃப்ல இருப்ப. ஸோ நீ அந்த ஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு வந்து பீப்பிள் வேல்யூ பண்றாங்களோ, அந்த அளவுக்கு அந்த ஸ்டோன் வந்து மதிப்புள்ளதா இருக்கும். ஸோ லெட்ஸ் சே நீ வந்து ஒரு மார்க்கெட் மாரி ஒரு சரவுண்டிங்ஸ்ல இருக்க. மார்க்கெட் இன் த சென்ஸ் அந்த மாரி ஒரு ஃபிரெண்ட்ஸ் அந்த மாரி ஒரு சரவுண்டிங்ஸ்ல நீ இருக்க அப்படின்னும்போது, உன்ன வேல்யூ பண்ணாத பீப்பிள் கூட நீ இருக்கன்னும்போது, உன்னோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுவே நீ வந்து நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு செகண்ட் லெவல் எப்படி அவன் வந்து ஒரு ஒரு ஸ்டோன் ஷாப்க்கு போய் காமிச்சானோ, அந்த மாரி நீ வந்து உன்னோட சரவுண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அமைச்சுக்கிட்டன்னா, உன்னோட வேல்யூ வந்து செம்மையா இன்கிரீஸ் ஆகும். பட் எப்போ உன்னோட பொட்டன்ஷியல் செம்மையா தெரிய வரும் அப்டின்னா, உன்ன செம்மையா வேல்யூ பண்றவங்க அண்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல முன்னேறணும்னு நெனைக்கிறவங்க. அந்த மாரி ஒரு சூப்பரான ஒரு சரவுண்டிங்ஸ்ல நீ இருந்தன்னா, உன்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்டின்னு ரொம்ப தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. ஸோ அப்பதான் அந்த பையனுக்கு வந்து லைஃப்னா என்ன அப்டின்றது புரியுது. ஸோ அதே மாரி தான் உங்களுக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரேர் அண்ட் டெஃபினெட்லி நீங்க இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கிறதுக்கான ஒரு பர்ப்பஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுக்கு புடிச்ச சரவுண்டிங்ஸ் எந்த சரவுண்டிங்ஸ்ல வந்து நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க அண்ட் ரொம்ப வந்து வேல்யூ பண்றாங்க உங்கள அப்படின்ற மாரி ஒரு சரவுண்டிங்ஸ்ல நீங்க இருக்கணும். ஸோ எந்த சரவுண்டிங்ஸ் வந்து உங்கள வேல்யூ பண்ணலையோ, அப்பவே அந்த சரவுண்டிங்ஸ்லருந்து வெளியில வந்துருங்க. அந்த இடம் உங்களுக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க வளரவும் மாட்டீங்க. ஸோ த பிளேஸ் யூ ஷுட் பி இஸ் லைக் அவங்க உங்கள வேல்யூ பண்ணணும். அவங்களும் வந்து லைக் ஒரு லைஃப்ல முன்னேறணும்னு நெனைக்கணும். அந்த மாரி ஒரு சூப்பரான ஒரு சரவுண்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, டெஃபினெட்லி யூ ஹேவ் டூ ஸ்டே இன் தட் பிளேஸ். கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அது மியூசியம்ல அந்த ஸ்டோன் வைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்த்தா இருக்கும் உங்களோட லைஃப். ஸோ வித் திஸ் ஐ அம் கம்ப்ளீட்டிங் திஸ் ஸ்டோரி. ஸோ இன்னொரு வீடியோல இன்னொரு அழகான ஒரு ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப நன்றி.